அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். சித்தா ஸ்காலர்ல நெறைய காமன் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ், கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நெறைய பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில ஒரு முக்கியமான டவுட்ட தான் பார்க்க போறோம். நம்ம சேனல முதன் முறையா பார்க்குறீங்க அப்டின்னா, நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ நீங்க போடுற குடுக்குற சப்போர்ட்ஸ் அப்டின்றது எங்கள இன்னும் நெறைய உங்களுக்கான அவேர்னஸ கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு கண்டிப்பா ஏதுவாக இருக்கும் அப்டின்றத மறந்துடவே கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. சார் பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ் 2 கோர்ஸ நான் வந்து ஏஐசிசிசி மூலியமா அப்ளை பண்ணலாமா? அப்டின்னு கேட்டிருக்காங்க. அதன் பிறகு இது ரவுண்ட் டிஎன் ஆயுஷ்லயும் இது எப்படி அப்படின்ற விளக்கத்தையும் நான் தெளிவா சொல்றேன். ஏன்னா அவங்க ஜென்ரலா கேட்டிருக்காங்க. 2 ஆப்ஷன்ஸையும் நான் சொல்றேன். அதாவது நீங்க வந்து அப்ளை பண்ற கவுன்சிலிங்கே என்னன்னா, அதாவது ஆயுஷ் கவுன்சிலிங். அதாவது ஏஏசிசிசி கவுன்சிலிங் தான். அது பேரே ஆயுஷ் கவுன்சிலிங் தான். ஸோ அப்படின்றப்போ, நீ வந்து ஸ்பெசிஃபைடா இதுதான் அப்ளை பண்ணணும், இதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றது கிடையாது. யூ ஆர் ஃப்ரீ டூ அப்ளை ஃபார் எனி காலேஜ், எனி இன்ஸ்டிடியூட், எனி கோர்சஸ் அப்படின்றது தான். எந்த ஊர்ல வேணா அப்ளை பண்ணலாம். அந்த இடத்துல சீட் அவைலபிலிட்டி இருக்கு. அந்த காலேஜ் உனக்கு கிடைக்குன்ற அந்த கட் ஆஃப் கொஞ்சம் மேல இருக்கிறீங்க. கொஞ்சம் நல்ல கவர்மெண்ட் காலேஜா இருக்கு. இல்ல ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட்டா இருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட்டா இருக்கு. கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னா டெஃபினட்டா யூ கேன் அப்ளை. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஹோமியோபதி அப்ளை பண்ணி வைக்கலாம். ஒரு ஆயுர்வேதா அப்ளை பண்ணி வைக்கலாம். ஒரு சித்தா அப்ளை பண்ணி வைக்கலாம். அப்புறம் ஒரு நேச்சுரோபதி இதில கிடையாது. யுனானி விருப்புறவங்க யுனானி அப்ளை பண்ணி வைக்கலாம். யுனானிக்கு உருது தெரியணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ ஒரு சிலவங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி கூட நம்ம வந்து பிளான் பண்ணலாம். ஒரு இது ஒன்லி ஒன் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இது வந்து நம்ம ஏஐசிசிலேயே நம்ம என்னனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஐசிசி பொறுத்தவரை அதில ஆப்ஷன்ஸ கரெக்ட்டா கிளிக் பண்ணியிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டேட் ஆல் இண்டியா கோட்டா பியூர், ஆல் இண்டியா கோட்டா எய்டட், அப்புறம் உங்களுக்கு சென்ட்ரல் அல்லது நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா? அதை கரெக்டாக கிளிக் பண்ணால் மட்டும்தான் எல்லா காலேஜஸும் வரும். சென்ட்ரல் நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் போட்டால் தான், அந்த கிளிக் பண்ணால் தான் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதாவோ, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோமியோபதி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா இது எல்லாமே அதில் வரும். அதனால் ப்ராப்பராக செலெக்ஷனை பண்ணுங்கள். மிஸ்டேக் எதுவும் பண்ணாமல் கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த அன்லாக்கிங் ப்ரொசீஜர் மாற்றி பண்ணீங்க அப்படின்னா, திரும்ப இன்னொரு முறை அமௌண்ட் கட்டக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம். ஸோ அதனால் ப்ரியராகவே கரெக்டாக பிளான் பண்ணி சூஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு பண்ணீங்க. எந்த கரெக்ஷனும் இல்லைனா அன்லாக்கிங் வந்து டு நாட் அக்ரி டு அன்லாக் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு லாக் ஆகலைன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் ஆகிடும். நீங்கள் லாக் பண்ண வேண்டும்னு அவசியம் இல்லை. லாக் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அது வந்து கடைசி நாள் வந்து மதியம் 2:00 மேலே ஓப்பன் ஆகும். பட் ஆனால் பை டிஃபால்ட்டாகவே ப்ரொசீஜர் படி அதுவே மிட் நைட் வந்து 12:00 வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். பயப்பட வேண்டாம். சரியா? வேறு எதாவது டவுட்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க் யூ வெரி மச்.